எனக்கு காலையில இருந்து மனசே சரியில்லை. ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இன்னைக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு எனக்கு. நான்லாம் சின்ன பிள்ளையில இருந்து வானத்துல ஏரோப்ளேன் பறக்கிறத மட்டும்தான் பார்த்திருக்கேன். அதுல எல்லாம் பயணம் பண்ணதே இல்லை. எத்தனை பேர் எத்தனை கனவுகளோடு போயிருப்பாங்க. அதை விட அந்த காலேஜ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டுட்டு இருந்தவங்களாம் எவ்வளோ ஆசையோட பசியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமா? பாவம். அதெல்லாம் ஒரு அக்கா ரொம்ப நாள் சென்று அவங்க குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லி போயிருந்திருக்காங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா நான் அழுதுருவேன். யாரு செஞ்ச சதியோ. ஆனா இந்த பாலா போன வீதி மேல பழிய போட்டுறாங்க. ஈஸியா போட்டு போயிடுறாங்க. எங்க ஊர் சைடுலாம் காலையில வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா டயர் கடையில எலுமிச்சம்பழத்தை வச்சு உருட்டி விட்டுட்டு தான் போவாங்க, நசுக்கி விட்டுட்டு. அப்படியாவது இந்த கடவுள் காப்பாத்தி இருந்திருக்கலாம். அந்த பாவம்லாம் அந்த கடவுளை சும்மா விடாது. என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? எத்தனை குடும்பம். எனக்கு இதுக்கு மேல எனக்கு பேச எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குது. எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது. பேச பேச அது மாதிரி திணறுது. சரி, நான் வைக்கிறேன்.